3 நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் ஒருவரின் மரியாதையை இழந்துவிட்டீர்கள். அது நடந்தபோது நீங்கள் சிரித்தீர்கள். இங்கேதான் பயங்கரமான பகுதி. நீ இதை கேட்காவிட்டால் இன்று அதை மீண்டும் செய்வாய். பாருங்க, நான் உங்களை நல்லா உணர வைக்க இல்ல. மக்கள் உங்களை பார்க்கும் விதத்தை அமைதியாக அழித்துக் கொண்டிருக்கும் கண்ணுக்கு தெரியாத நடத்தைகளை உங்களுக்கு காட்ட நான் இங்கே இருக்கிறேன். மரியாதை என்பது நாடக தருணங்களில் இழக்கப்படுவதில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் செய்யும் நுண்ணிய நடத்தைகளில் அது மறைந்துவிடும். இந்த மனப்பான்மைகள் அமைதியான கொலையாளிகள். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொண்டாலும், அவர்களில் ஒருவரை கூட அடையாளம் கண்டு கொண்டாலும், உங்கள் மரியாதையை இரத்தம் சிந்தத் தொடங்கிவிட்டது. ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னா சரி பண்ணிடுவோம். முதலில், எனக்கு ஏற்கனவே தெரிந்த நோய்க்குறி. நீங்க ஒரு உரையாடலில் இருக்கீங்க, யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை விளக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க யோசிச்சு முடிப்பதற்குள்ளேயே ஆமாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்கள நிறுத்திட்டீங்க. வாழ்த்துக்கள். அவர்களின் பங்களிப்பு பயனற்றது என்பதை நீங்கள் அவர்களுக்கு சமிக்கை செய்கிறீர்கள். இது ஏன் உங்களை கொல்கிறது என்பது இங்கே. இது செயல்பாட்டில் உள்ள டன்னிங் க்ரூகர் விளைவு. அது ஒரு அறிவாற்றல் சார்பு. இதில் குறைந்த அறிவை கொண்டவர்கள் தங்கள் சொந்த திறனை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறார்கள். அறையில் உள்ள புத்திசாலி மக்கள், அவர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். அதிக சத்தம் போடுபவர்கள் தங்களிடம் எல்லா பதில்களும் இருப்பதாக பாசாங்கு செய்கிறார்கள். நீங்கள் ஆர்வமாக இருப்பதை நிறுத்தும்போது மக்கள் உங்களை புத்திசாலியாக பார்ப்பதை நிறுத்திவிடுவார்கள். அவர்கள் உங்களை பாதுகாப்பற்றவராக பார்க்கிறார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுக்கு தெரியாததை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆணவம் கொண்டவர்கள் அதை போலியாகச் செய்கிறார்கள். எல்லோரும் வித்தியாசத்தை கண்டறிய முடியும். மனப்பான்மை 2 பாதிக்கப்பட்டவரின் ஆற்றல். அந்த நிலையான எதுவும் இல்லாத அதிர்வு எனக்கு ஒருபோதும் வேலை செய்யாது. நிச்சயமாக இது எனக்கு நடந்தது. ஏன் மற்ற எல்லோரும் இவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்? கேளுங்கள், வாழ்க்கை அனைவருக்கும் கடினமானது. ஆனால் ஒரு போராட்டத்தை ஒப்புக்கொள்வதற்கும் கவனத்தை ஈர்ப்பதற்காக அதை ஆயுதமாக்குவதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. உளவியல் ரீதியாக மனிதர்கள் தங்கள் சொந்த கதையை கட்டுப்படுத்தும் முகமையை மதிக்கத் தூண்டப்படுகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து உங்களை உதவியற்றவராக சித்தரிக்கும் போது மற்றவர்கள் ஆழ்மனதில் இருந்து விலகிச் செல்கிறார்கள். அவர்கள் கொடூரமானவர்கள் என்பதற்காக அல்ல, ஆனால் பாதிக்கப்பட்டவர் என்பது உணர்ச்சி ரீதியாக சோர்வடையச் செய்வதால். நாள்பட்ட புகார் அளிப்பவர்கள் கேட்போரிடம் உண்மையான அச்சுறுத்தலைப் போலவே அதே மன அழுத்த எதிர்வினையை செயல்படுத்துவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. நீங்கள் பகிரப்பட்ட வலியின் மூலம் பிணைக்கவில்லை, அவர்களின் ஆற்றலையும் மரியாதையையும் வெறுமனே வடிகட்டுகிறீர்கள். 3 நுட்பமான ஆணவத்துடன் கதவை தாண்டி வெளியே வருகிறார். இவன்தான் அந்த அமைதியான கொலையாளி. வெளிப்படையான சுயநலவாதிகளை மறந்துவிடுங்கள். இதுதான் உரையாடலில் சறுக்கும் விஷயங்கள். ஒவ்வொரு உரையாடலையும் உங்களிடம் திருப்பி அறிவுரை வழங்குவது போல் தெரிகிறது. அது உண்மையில் நீங்கள் மாறுவேடத்தில் பெருமை பேசுவதாகும். ஆதிக்கத்தை நிலைநாட்ட பெயர் கைவிடுதல். ஒருவரின் கதையை மேலே சொல்ல இடையூறு செய்வது. உளவியலாளர்கள் இதை சமூக ஆதிக்க நடத்தை என்று அழைக்கிறார்கள். பாதுகாப்பற்ற மக்கள் தங்களை உயர்ந்தவர்களாக உணர முயற்சிப்பது இதுதான். இதோ உதைப்பவர். நீங்கள் அதைச் செய்யும்போது மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். அவர்கள் தலையசைப்பார்கள். அவர்கள் நிச்சயதார்த்தத்தில் ஈடுபட்டதாக தோன்றுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். மரியாதை என்பது அதிகமாக பேசுவதால் வராது. எப்போது வாயை மூடிக்கொண்டு மற்றவர்களை பிரகாசிக்க விட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதிலிருந்து இது வருகிறது. எந்த அறையிலும் மிகவும் மதிக்கப்படும் மக்கள் பெரும்பாலும் மிகவும் அமைதியானவர்கள். இறுதியாக 4 தொடர்ந்து புகார் அளிப்பவரின் ஆற்றல். ஒவ்வொரு வேலையும் பயங்கரமானது. எல்லாருக்கும் என் பதட்டம் தொற்றிக்கொள்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையும் நியாயமற்றது. இது உங்கள் இயல்புநிலை பயன்முறையாக இருந்தால் நீங்கள் அதை உண்மையாக வைத்திருக்கவில்லை. நீ நச்சுத்தன்மை கொண்டவனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். உணர்ச்சி தொற்று பற்றிய ஆராய்ச்சி நேர்மறையை விட எதிர்மறை வேகமாகவும் எளிதாகவும் பரவுகிறது என்பதை நிரூபிக்கிறது. நீங்கள் தொடர்ந்து புகார் செய்யும் போது நீங்கள் வெறுமனே வெளியே தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியுள்ள முழு உணர்ச்சி சூழலையும் மாசுபடுத்துகிறீர்கள். மக்கள் புகார் கூறுபவர்களை தவிர்ப்பது அவர்கள் அதிக உணர்திறன் உடையவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்களின் நரம்பு மண்டலம் அந்த தொடர்புகளை சோர்வடையச் செய்வதாக கருதுவதால்தான். நீங்கள் ஒரு செயலிழந்த பேட்டரிக்கு சமமான மனிதராகிவிடுவீர்கள். யாரும் செயலிழந்த பேட்டரியைச் சுற்றி இருக்க விரும்ப மாட்டார்கள். எனவே இங்கே முக்கிய விஷயம், இந்த 4 மனப்பான்மைகளும் நீங்கள் யார் என்பதல்ல, அவற்றின் பழக்க வழக்கங்களையும் உடைக்க முடியும். கேள்வி என்னவென்றால், நீங்கள் இவற்றைச் செய்திருக்கிறீர்களா? நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நாம் அனைவரும் செய்திருக்கிறீர்களா என்பது அல்ல. உண்மையான கேள்வி என்னவென்றால், உங்கள் அடுத்த உரையாடலில் நீங்கள் அடுத்து என்ன செய்வீர்கள்? நீங்க கேட்பீங்களா இல்ல குறுக்கிடுவீங்களா? நீங்கள் உரிமையை எடுத்துக் கொள்வீர்களா அல்லது பழி சுமத்துவீர்களா? மரியாதை கோரப்படுவதில்லை, அது சம்பாதிக்கப்படுகிறது. அடுத்த அணுகுமுறை 5 உடன் தொடரலாம். மக்களை மகிழ்விக்கும் பொறி. சரி, இது முற்றிலும் முரண்பாடானது. உங்களைப் பிடிக்க அதிகமாக முயற்சிப்பது உண்மையில் மக்கள் உங்களை மதிக்காமல் போகச் செய்கிறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்போதும் ஒப்புக்கொள்பவராக, எப்போதும் மன்னிப்பு கேட்பவராக, எப்போதும் ஆம் என்று சொல்பவராக, நீங்கள் அன்பாக நடந்து கொள்வதாக நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையில் செய்வது என்னவென்றால், உங்கள் எல்லைகள் பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை, உங்கள் கருத்துக்கள் நெகிழ்வானவை என்பதை உங்களைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் கற்பிப்பதாகும். அந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் எதற்கும் உறுதியாக இல்லை. இதோ உளவியல்.
இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை நாம் உள்ளுணர்வாக நம்புகிறோம். ஏனெனில் அது நேர்மையை குறிக்கிறது. இது அவர்களுக்கு தரநிலைகள் இருப்பதைக் காட்டுகிறது. மக்களை மகிழ்விப்பவர்கள் தங்கள் வசதிக்காக நேசிக்கப்படலாம், ஆனால் அவர்களின் குணத்திற்காக அவர்கள் அரிதாகவே மதிக்கப்படுகிறார்கள். உண்மையான மரியாதை சுயமரியாதையிலிருந்து வளர்கிறது. சுயமரியாதை என்றால் நீங்கள் சில நேரங்களில் மக்களை ஏமாற்ற வேண்டியிருக்கும். உங்கள் நிலைப்பாட்டில் நின்று யாரையும் சங்கடப்படுத்தியதில்லை என்றால் நீங்கள் மதிக்கப்படுவதில்லை. நீங்க ரொம்ப பயனுள்ளவங்க. சரி. மனப்பான்மை எண் 6வது, பொறுப்பேற்க முடியாத பழியை மாற்றுபவர். உங்களுக்கு கதை தெரியும். உங்கள் முதலாளி நியாயமற்றவர், உங்கள் பெற்றோர் உங்களை குழப்பிவிட்டார்கள், உங்கள் நண்பர்கள் உங்களை ஆதரிக்கவில்லை, சமூகம் சீர்குலைந்துள்ளது. ஒருவேளை அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்கள் முழு கதை என்றால் நீங்கள் கதைக்களத்தை முழுவதுமாக இழந்துவிட்டீர்கள். உளவியலில் இதற்கு ஒரு சொல் உண்டு: வெளிப்புற கட்டுப்பாட்டு இடம். வாழ்க்கை உங்களுக்கு நிகழ்வது உங்களால் அல்ல என்பதுதான் அடிப்படை நம்பிக்கை. அது ஒரு மரியாதை கொலையாளி, ஏனென்றால் அது சக்தியற்ற தன்மையை கத்துகிறது. பொறுப்பிலிருந்து தப்பிக்க அதை மீண்டும் எழுதுபவர்களிடம் அல்ல, மாறாக தங்கள் கதையை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். பொறுப்புணர்வு என்பது அமைதியான சக்தியின் ஒரு வடிவம். நான் சரியானவன் அல்ல, ஆனால் என் பதிலை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று கூறும் ஒரு கூற்று இது. அது காந்த பழி மாற்றம். இது விரட்டும் தன்மை கொண்டது. இது கண்ணுக்கு தெரியாத முயற்சி தவறு என்ற அணுகுமுறை 7க்கு நம்மை கொண்டு வருகிறது. நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், பணிவாக இருங்கள். மக்கள் தாங்களாகவே கவனிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் சொல்றேன், அவங்க பண்ண மாட்டாங்க. இதோ அந்த சங்கடமான உண்மை. மரியாதை என்பது அமைதியான துன்பத்திலிருந்து வருவதில்லை. இது காணக்கூடிய ஒருமைப்பாட்டிலிருந்து வருகிறது. நீங்கள் எப்போதும் உங்கள் முயற்சியை மறைத்துக் கொண்டு திமிர் பிடித்தவராக தோன்ற விரும்பாவிட்டால், மக்கள் பாராட்டக்கூடிய உங்களின் அந்த பகுதியையும் நீங்கள் மறைக்கிறீர்கள். இது தற்பெருமை பற்றியது அல்ல, இருப்பு பற்றியது. நீங்கள் ஆஜராக வேண்டும். நீங்கள் எதை மதிக்கிறீர்கள் என்பதைப் பற்றி தெளிவாக பேச வேண்டும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தரநிலைகளை நிர்ணயிக்க வேண்டும். நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள் என்பதை மக்கள் பார்க்கட்டும். ஏனென்றால் மரியாதை கண்ணுக்குத் தெரியாதவற்றுக்கு கொடுக்கப்படுவதில்லை, அது அவர்களின் கொள்கைகளை புறக்கணிக்க முடியாதபடி செய்பவர்களால் சம்பாதிக்கப்படுகிறது. இறுதியாக, அணுகுமுறை 8: முரண்பாட்டின் வைரஸ். இதுதான் இறுதி நம்பிக்கை அழைப்பாளர். நீங்க கூப்பிடுறேன்னு சொல்றீங்க, அப்புறம் கூப்பிடவே மாட்டீங்க. நீ வருவதாக சத்தியம் செய்துவிட்டு தாமதமாகிவிட்டாய். இது நிலைத்தன்மை கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் உங்கள் நோக்கங்களை வைத்து உங்களை மதிப்பிடுவதில்லை, உங்கள் வடிவங்களை வைத்து உங்களை மதிப்பிடுகிறார்கள். உங்கள் வார்த்தைகள் உங்கள் செயல்களுடன் பொருந்தாத போது மக்கள் கோபப்பட மாட்டார்கள், அவர்கள் உங்களை நம்புவதை நிறுத்திவிடுவார்கள். நீங்கள் ஒரு சாத்தியமான நபராக, காப்புத் திட்டமாக அவர்கள் விரும்பும் ஆனால் ஒருபோதும் நம்பாதவராக மாறுவீர்கள். இதற்கான தீர்வு உங்கள் திறனை பற்றிய தீவிரமான நேர்மை. அதிகமாகச் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் அதிகமாகச் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் சொன்னதைச் செய்யும் ஒவ்வொரு முறையும் உங்கள் நம்பகத்தன்மை வங்கியில் நீங்கள் ஒரு வைப்புத் தொகையைச் செய்கிறீர்கள். மேலும் நம்பகத்தன்மை என்பது மரியாதையின் முழுமையான நாணயமாகும். எனவே கேளுங்கள், மரியாதை என்பது நீங்கள் கெஞ்சி கேட்கும் ஒன்றல்ல, அது உங்கள் நடத்தை மூலம் நீங்கள் கட்டளையிடும் ஒன்று. மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை துரத்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் சொந்த கொள்கைகளின்படி வாழத் தொடங்கும் தருணத்தில் அடிப்படையான ஏதோ ஒன்று மாறுகிறது. மக்கள் உங்களை மதிக்கிறார்களா என்று நீங்கள் யோசிப்பதை நிறுத்துங்கள், ஏனென்றால் பதில் தெளிவாகிறது. இந்த மனப்பான்மைகளா? அவை கொடிய ஆளுமை குறைபாடுகள் அல்ல. அவை வெறும் பழக்க வழக்கங்கள். எந்த பழக்கத்தையும் உடைக்க முடியும்.